ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸ்டோன் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம். ஸ்டோன் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப சில்க்கு துணி மாதிரி நைஸாக இருந்துச்சு. இது வந்து ஜாயிண்ட் வச்சு தான் நம்ம தைக்கணும். எப்படி ஜாயிண்ட் வைக்கணும்னா, நம்ம கையோடைய டிசைன் வந்து கரெக்டாக நம்ம கைக்கு சுற்றி வளைவுக்கு வர மாதிரி ஜாயிண்ட் வைக்கணும். எப்படி இருந்தாலும் ஜாயிண்ட் வைக்காமல் இதை நம்ம தைக்க முடியாது. லைட்டாக நம்ம என்னாண்டியும் ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தைக்கும் போது பார்த்து தைங்க. ஏன்னா ஊசி உடஞ்சிச்சின்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஊசி உடையாமல் படிமான தையல், எப்பயுமே எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் படிமான தையல் போட்டுக்குவாங்க. படிமான தையல் போட்டு தைங்க. பொறுமையாக நிதானமாக தைங்க. ரொம்ப ஈஸி தான், இது கஷ்டம்லாம் இல்லை. ஒருத்தர் சேரீ ப்ளவுஸை பார்த்தோன்னே இது எப்படிக்கா தைக்கிறது, இது என்ன பண்ணுறதுன்னு தோணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாங்க. ஆரி ஒர்க்கோடு இது ஒன்றும் மோசம்லாம் இல்லை. இது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சிம்பிளாக அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் ஆனால் இது பார்க்கும்போது ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. கத்திரிக்கோலில் துணி கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் தைக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக தாங்க இருந்துச்சு. நான் நார்மலாகவே தைச்சி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். கேமரா சரி பண்ணினே தான் இருக்கேன், ஆனால் கேமரா சரியாக ஆகலை. தைக்கிறதுக்கு ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. சரி, உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட்டேன். அந்த ஜாயிண்ட் வைக்கிறேன் பாருங்கள், அந்த ஜாயிண்ட் வச்சு படிமான தையல் போட்டுக்கோங்க. அந்த ஜாயிண்ட் வந்து கீழே உள்ளே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைக்கிறதுக்கு வந்து நம்ம எந்த ட்ரெஸ்ஸு வந்தாலும் அது வந்து நம்ம தைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக ரெடியாக இருக்கணுங்க. இது நம்மளால் தைக்க முடியாது, இது நம்ம மிஷினில் கரெக்டாக இருக்காதெல்லாம் சொல்லாதீங்க. தைக்கிறதுக்கு இது வந்து நல்லா ஈஸியாகவே இருக்குதுங்க. தைச்சி கொடுத்தாச்சு. ஆனால் இது தைச்சது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அவங்கக்கிட்ட என்னால் ஒன்றுமே முடியலைங்க. கரெக்டாக ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ் வந்து எல்லாமே தையலும் கோணையாக இருந்துச்சு. பட்டியிலேருந்து எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு இவங்களுக்கு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இவங்க வந்து என்னன்னாங்கன்னா, போட்டு பார்த்துட்டு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு கை ஒரு 1/4 இன்ச்சு இறங்குன மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நான் என்னென்னா, நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு போடுங்க ப்ளவுஸை. ப்ளவுஸ் போட்டிங்கனாவே உங்களுக்கு ஃபிட்னஸ் ஆகிடும், உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃபிட்டாக இருக்கும். என்னுடைய மெஷர்மெண்ட் படி உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது இல்லாமல் அவங்க கழுத்துக்கு வந்து நான் லாஸ்ட்டாக இதில் தெரியும் பாருங்கள், கழுத்தில் பின்னாடி வந்து அவங்க ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. அந்த டிசைனை விட்டுட்டு நான் மேலே ஒரே ஒரு லைன் மட்டும் ஸ்டோன் வச்சுருந்தேன். ஆனால் இது எந்த ஒரு டிசைனுமே வைக்க முடியாதுன்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். இது எந்த டிசைனுமே வைக்க முடியாதுமா, ஏன்னா இதிலே அவங்க டிசைன் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் பட்டு சேரீ, காட்டன் சேரீனால் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும் டிசைன் வைக்கிறதுக்கு. அவங்க தெரியாமல் சொன்னால் கூட நீங்கள் தாங்க எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க. இல்லை டிசைன் வச்சே ஆகணுன்னா தைக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இந்த சேரீக்கெலாம் நம்மளால் டிசைன் வைக்க முடியாது. பெரும்பாலும் இது மாதிரி கிளாத்துக்கு டிசைன் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்டோன் வைக்கலாங்க, ஸ்டோன் ஒரு லைன் வைக்கலாம், லேஸ் வைக்கலாம். சேரீ வந்து லைட் க்ரீன் மாதிரி, சேரீலையும் பீஸ் வந்து அவங்க கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு பீஸ் வச்சு வச்சாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், அந்த துணி வந்து நல்லா நைஸாக இருக்கிறதால நீங்கள் கை கொஞ்சம் பார்த்து தடவி தைக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைனா வந்து சுருக்கு விழுந்துடும். நிறைய பேர் ஒர்க்கு பார்த்தோன்னே ஐயோ இவ்வளோ ஒர்க்கா, நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னா அதுதான் வாய்ப்பே இல்லை. சூப்பராக தைக்கலாம். நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தாங்க. இதெல்லாம் சும்மா, இதை விட எத்தனையோ ப்ளவுஸ் நம்ம தைக்கலாம். இந்த ப்ளவுஸ் வச்ச நேரம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி, தைக்கவே முடியலங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சி தைச்சி இது பண்ணுறதுக்குள்ளே. இப்போ நான் இது வீடியோ எடுத்தே இப்போ 2-3 நாள் ஆகுது. நானும் எடிட் பண்ணினே இருக்கிறேன். அது எப்படி எடிட் பண்ணாலும் எதனா ஒரு மிஸ்டேக் வந்துடுது. அதை நம்மளால் சரி பண்ணி போடவே முடியலங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்க. அதுக்கு தகுந்த டவுட்டை வந்து நாங்கள் க்ளியர் பண்ணிடுறோம். துணி தைக்க கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். பீஸோ எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், நான் தைக்கணுங்க்கா, எனக்கு சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னா தாராளமாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுலாம் கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வீடியோவிலுமே நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான வேலைங்க. எனக்குலாம் ஒரு காலத்தில் ஸ்டிச்சிங்கிறதே எனக்கு பிடிக்காது.
எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தா கூட என் மரமண்டையில் ஏற்கவே இல்லை. ஆனால் எனக்குன்னு ஒரு குட்டி பாப்பா வந்து அவளுக்கு நம்ம மாடலாக ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது தானால் அப்போ சொல்லி கொடுக்கும்போது வராது, நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறப்ப வந்துருச்சுங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஆள்லாம் வச்சு சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, அப்போ வரல நம்மளுக்கு. ஆனால் இப்போ நான் சொல்லிலாம் கொடுக்கலங்க, யாருமே எதுவுமே பண்ணலை, நானாகவே கற்றுக்கிட்டேன். செல்லுலாம் கூட இல்லைங்க நான் கற்றுக்கிறப்ப. ஆனால் நல்லா ஈஸியாக இருந்துச்சு நம்ம தைக்கிறதுக்கு. இப்பயும் உங்களுக்கு கஸ்டமர் நிறைய பேர் நிறைய குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் காதிலே வாங்கிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது மட்டும்தாங்க நாம். இந்த 3 டாட் பிடிக்கிறேன் பாருங்கள், இந்த 3 டாட் பிடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்து கரெக்டாக பிடிங்க. ஏன்னா மெயின் டாட் தான். இப்போ டவுன்லலாம் வேறு மாதிரி போடுவாங்க, நம்ம கிராமத்து சைடு வந்து வேறு மாதிரி போடுவாங்க. அப்படின்னும் போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டாட்டை நல்லா பார்த்து தாங்க பிடிக்கணும். பட்டி ஜாயின் பண்ணும்போது பிசிறு தெரியாமல் பட்டி ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து நம்ம புடவை சேரீயோடைய கிளாத்தும் மேலே வந்து லைனிங் கிளாத்தும் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அந்த டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த டாட்டை வந்து உள்ளே லைட்டாக மடித்து விடுங்க. மடித்து விடும் போது வந்து முன்னாடி மார்பகம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்காரும், நம்மளுக்கு எந்த ஒரு லூஸுமே எதுவுமே வராமல் இருக்கும். பிசிறு தெரியாமல் இது பண்ணும்போது தைக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓவர்லாக் போடுறதுக்கும். ஓவர்லாக் போடும்போது லேட் ஆகாது, நம்ம சைடில் மட்டும் ஓவர்லாக் போட்டுக்கலாம். திருப்பி தைச்சிட்டு அதே மாதிரி படிமான தையல் வந்து மேலே போட்டுக்கோங்க. மேலே படிமான தையல் போடும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுதாங்க அந்த பேக் சைடு. இந்த பேக் சைடை வந்து நான் தைக்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருதுங்க சொல்லும் போதே. ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் அந்த ஸ்டோனை வந்து அவங்க என்னன்னாங்க, அந்த ஸ்டோன் இருக்கட்டும்க்கா, மேலே ஒரு லைன் ஸ்டோன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அது மாதிரி தான் டிச் பண்ணேன். மேலே வந்து நான் வைக்க வேண்டிய ஸ்டோனை வச்சேன். அவங்க கீழே இருக்கிற ஸ்டோன் கோணையாக கொடுத்துக்கிறாங்க, எடுங்க அப்படின்னா நான் என்னங்க பண்ண முடியும்? கோணையாக கொடுத்தா அதையும் நான் எடுத்தேன், அதையும் நான் பிரித்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தண்ணியில் போடுமா அது மாறிடும், ஏன்னா நூல் கோத்து தானே தைச்சிருக்காங்க அப்படின்னா, தண்ணியில் போட்டு மாறலைன்னா நான் திரும்ப எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னுச்சு அந்த பாப்பா. நானும் சரிம்மா நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னேன். நீ தண்ணியில் போட்ட உடனே உனக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குமா, நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொன்னால். ஆனால் அந்த பாப்பா என்னை நம்பவே இல்லை. காலையில் வந்து அக்கா ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக அவ்வளோ ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நைட்டு பயங்கரமாக பேசிச்சிங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், நான் கொடுத்துக்கிற அளவு ப்ளவுஸுக்கும் அதுவும் கரெக்டாக இருக்கணும், நான் பேசினாங்க. டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு கஸ்டமருக்கு சரி மிஸ் ஆகிடுவாங்களே, நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம எதுவும் பேசக்கூடாது, உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்லாம் வந்து ஊசி உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன்லாம் நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோன் எடுத்துகிட்டு தான் நான் மடிப்பு கொடுத்து தைச்சினேன். ஏன்னா ஊசி உடஞ்சிரும். நைட் டைமு நம்மக்கிட்டே எக்ஸ்ட்ரா ஊசியும் 1-2 தான் இருக்குது. ஊசி உடைய மிஷின் வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து டிச் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. 200 தாங்க வாங்கினேன் இந்த ப்ளவுஸ்க்கு. நான் வெறும் சாதா 200 தான் வாங்கினேன். அதுக்கே அந்த பாப்பா என்கிட்ட எவ்வளோ பிரச்சனை பண்ணுச்சுங்க. போட்டுட்டு வந்து அவங்க ஃபேமிலியே சொல்லுது, ப்ளவுஸ் அழகாக இருக்குதுக்கா, கரெக்டாக தைச்சிருக்கீங்க அப்படின்றாங்க. ஆனால் அது தைக்க சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. எல்லா டைலரோடைய நிலைமையும் இப்படி தாங்க. லைட்டாக லூஸாக இருந்தாலும் பிரச்சனை, லைட்டாக டைட்டாக இருந்தாலும் பிரச்சனை, அவங்க கரெக்டாக தைச்சிருந்தாலும் தைக்கலன்னு பிரச்சனை. பார்த்து ஒரு கஸ்டமருக்கும் பயந்து எல்லா டைலருமே அப்படி தாங்க பண்ணுவாங்களே. ஒரு கஸ்டமருக்கும் பயந்து தைப்பாங்க. ஆனாலும் அந்த கஸ்டமர் ஒரு குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு கஸ்டமராக இருந்தாலும், பாப்பா நீ சூப்பராக தைக்கிற, நீ திரும்பவும் எனக்கு 4 ப்ளவுஸ் தைச்சி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்றைக்கெலாம் அவங்க செம்ம ஹாப்பியாக இருப்பாங்கங்க. அவங்க சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ தெரியாது, நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையில் அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. எவ்வளோ நம்ம தைக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறோமோ அதேமாரி கஸ்டமரும் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணணும். என்ன தெரியுமாங்க சொல்லுவாங்க, அவனா சும்மாவா தைச்சி கொடுத்தான், காசு வாங்கின்னு தைச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க. அந்த இடத்துல கூட காசு தான் பார்ப்பாங்க. ஐயோ நம்மளுக்கு கேட்ட உடனே தைச்சி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க, எப்பயுமே நினைக்க மாட்டாங்க. எப்பயுமே டைலரை மட்டும்தாங்க குறை சொல்லுவாங்க. கஸ்டமர் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் டைலரை மட்டும்தான் குறை சொல்லுவாங்க. அவங்க அளவு ப்ளவுஸ் சரியாக கொடுக்கலனாலும் டைலர் மேலே குறை, அவங்க அளவு ப்ளவுஸ் சரியாக கொடுத்து வேறு எதனா பிரச்சனைனாலும் டைலர் மேலே குறை,
அவங்களுக்கு ஜாக்கெட் எலி கடிச்சா கூட டைலர் மேலே தாங்க குறை சொல்கிறாங்களே. நீங்கள் என்ன நினச்சின்னு தைச்சி கொடுத்தீங்களோ தெரியல, என் ப்ளவுஸ் எலி கடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டைம் சிரிப்பாகவும் வரும், ஒரு டைம் அநியாயமாகவும் இருக்கும். ஃபினிஷிங் பாருங்கள், சைடு முடிஞ்சிச்சு ப்ளவுஸு, சைடு பீஸ் அடிச்சுன்னு இருக்குது. கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டியிருக்கேன், ஏன்னா அப்போ வந்து டைம் ஆகிடுச்சு ப்ளவுஸ் தைக்கிறது. உங்களுக்கு பொறுமையாக ப்ளவுஸ் வந்து டிச்சிங் உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் பொறுமையாக தைச்சி போட முடியும். யாருக்கு எந்த டிசைன் வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன். சாதா ப்ளவுஸ்க்கு 80 ரூபா, லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் நானே வச்சு 200 ரூபா வாங்குகிறேன். ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். உங்களுடைய அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் துணி கொடுக்குறதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. எந்த ஒரு குறையுமே வராது. உங்களுக்கு டிசைன் வேணும்னாலும் டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும். ஓவர்லாக் அதே மாதிரி நம்ம தச்சு கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவர்லாக் போட்டுன்னு வந்துடுங்க. ஓவர்லாக் போட்டுன்னு வந்துட்டு பார்த்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் பக்காவாக சூப்பராக இருக்கும். தைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. அவங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நிஜமாலுமே நல்லா இருந்துச்சுங்க இவங்களுக்கு இந்த ப்ளவுஸு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க போட்டுட்டு வந்தே என்கிட்ட காமிச்சாங்க. அக்கா நீங்கள் நைட்டு சொல்லும் போது கூட நான் நம்பலை, ஆனால் இப்போ எனக்கு அழகாக இருக்குது, எங்கேயுமே லூஸ் இல்லை, கரெக்டாக தைச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நினச்சேன், பயபுள்ள அந்த ஜாக்கெட்டை வச்சுக்கின்னு ஒரு ஷோல்டர் அளவு எடுக்குது, ஒரு பட்டி பீஸ் அளவு எடுக்குது, கொக்கி பீஸை கூட அளவு எடுக்குதுங்க. அப்போ நினச்சேன், ஐயோ நம்ம டைலராக இருக்குது, எந்த ஒரு டைலருக்குமே ஆப்போசிட்டில் இருக்கிற கஸ்டமர் வந்து ஒரு இன்ச்சாக அளவு எடுத்தால் நம்மளுக்கு எப்படிங்க இருக்கும், எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அது மாதிரி தாங்க எனக்கு நைட்டு இருந்துச்சு. ஆனால் போய்து இஞ்சி வந்து ஃபேமிலியே நல்லா இருக்குதுன்னும் போது எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை. நைட்டு அவ்வளோ போட்டாங்க, இப்போ வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு செம்ம பிபி ஏறிச்சிங்க. கஸ்டமருக்கு நாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் ஒரு கஸ்டமர் கூட டைலருக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. என்னடா அவன் பணம் கொடுத்தா தைச்சி தரான், சும்மாவா தைச்சி தரான் அப்படின்வாங்க. நீங்கள் காசே கொடுக்குத்தா கூட இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு தைச்சி கொடுக்கணுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டா மட்டும்தான் தைச்சி கொடுக்க முடியும். உங்களுக்கு நான் தைக்கலை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் தலைக்கே நின்னாலும் எந்த டைலரும் தைக்கலைன்னு சொல்லிட்டா உங்களால் தைக்க முடியாது. யாருமே அந்த ஒரு மனப்பான்மையில் மட்டும் இருக்காதுங்க. அவங்க காசு கொடுத்தா நம்மளுக்கு தைச்சி தராங்க அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க தைக்கணும்னு விருப்பப்பட்டதால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி தராங்க. இவங்களுக்கும் அப்படி தான், நான் தைக்கணும்னு விருப்பப்பட்டேன், இப்போ தாங்க இவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறேன். அவங்க வந்து என்னை கேட்டாங்க, அக்கா எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இவங்க வந்து மாமூல் கஸ்டமர்லாம் நம்மளுக்கு கிடையாது, வேறு ஒருத்தர்கிட்ட தான் தைப்பாங்க. நானும் அப்போ தான் நினச்சேன், சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தேவை ஒரு ப்ளவுஸ் தைச்சா 200 ரூபா கிடைக்குது. ஏன்னா நம்ம சும்மா தானே உட்காந்து இருக்கோம். கடையில் வந்து டெய்லியும் கஸ்டமர் வந்து அட்டன் பண்ணிவிட்டு, கஸ்டமர் வந்து ஈவினிங் தான் அதிகமாக வருவாங்க, பொழுதுக்கும் கம்மியாக தான் வருவாங்க. கஸ்டமர் அட்டன் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். அது மாதிரி தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸ்டோன் வச்சு அடிக்கும்போது எப்போவுமே ஒரு தையல் லூஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வச்சு பெருசாக வச்சுக்கோங்க, சிறுவனியாக வச்சுக்காதீங்க. வச்சு அதே மாதிரி நல்லா பொறுமையாக நிதானமாக முன்னாடி ஒரு விரலில் அந்த ஸ்டோனை பிடிச்சி லைட்டாக நவுத்திக்கினே தைங்க. தைச்சா உங்களுக்கு வந்து ஊசி உடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், ஷேர் பண்ணுறேன். இதில் என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா டிசைன் வேணும் அப்படின்னு கூட சொல்லுங்கள், நான் வேறு டிசைன் கூட உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். பாவாடை சட்டை, ஃப்ராக்கு, வெஸ்டர்ன் மாடல், சுடிதாரு, உங்களுக்கு எது வேணும்னாலும் கம்ப்ளீட்டாக தைச்சிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சொல்லி கொடுக்க சொன்னாலும் நான் செல்லில் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி சொல்லி தரணும்னு சொல்லிவிட்டு சொல்லி கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ப்ளவுஸ் தைச்சி ஸ்டோன் வச்சு, இந்த ஸ்டோன் வச்சு சேரீக்கு நான் இந்த ப்ளவுஸ் இப்படி தாங்க ஃபினிஷ் பண்ணனே. நல்லா இருக்கா பாருங்கள். என்னுடைய டீச்சிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.